வணக்கம். என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகிற இந்த பயணம் சாதாரண மனிதர்களை உலக வரலாற்றில் மறக்க முடியாதவர்களாக மாற்றிய ஒரு உண்மையை பற்றி. அது அவர்களின் விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ஒரு சிறிய ஜெபத்தோடு நம்ம மனசை தேவனிடம் ஒப்படைக்கலாம். அன்பான பரலோகத் தந்தையே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தையும் திறந்து உங்கள் சத்தியம் அவர்களுக்கு தெளிவாக புரியும்படி அருள் செய்யும். எங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இன்று நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள், எப்படி பணியாற்றினார்கள், இறுதியில் தங்கள் விசுவாசத்திற்காக எப்படி பலியாயினர் என்பதை ஒரு ஆசிர்வாதமான பயணமாக பார்க்கப் போகிறோம். இந்த மனிதர்கள் எல்லாம் சாதாரணவர்கள்தான். சந்தேகங்களும் இருந்தது, பயமும் இருந்தது, தவறுகளும் செய்தார்கள். ஆனால் ஒரே விஷயம் அவர்களை உலக வரலாற்றில் மறக்க முடியாதவர்களாக மாற்றியது. அது அவர்களின் விசுவாசம். முதலில் பேதுருவை பார்க்கலாம். முதலில் சிமோன் என்று அழைக்கப்பட்ட பேதுரு கலிலேயாவில் ஒரு சாதாரண மீனவர். இயேசு, என்னை பின்பற்று, உன்னை மனிதரை பிடிக்கும் மீனவராக்குவேன் என்று சொன்ன அந்த ஒரு அழைப்பு அவரது வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. பேதுரு உணர்ச்சி வசப்பட்டவர். சில நேரங்களில் யோசிக்காமல் பேசுவார். ஆனால் அதே தீவிரம் அவரை இயேசுவின் மிகவும் நெருங்கிய சீடர்களில் ஒருவராக்கியது. மாற்று ரூபக் காட்சி, தண்ணீரின் மேல் நடந்த அதிசயம், இவற்றுக்கு அவர் நேரடி சாட்சி. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஆரம்ப திருச்சபையின் முன்னணி தலைவராக மாறி எருசலேமில் துணிவுடன் பிரசங்கித்தார். மரபு சொல்லுவது என்னவென்றால், நீரோ பேரரசரின் துன்புறுத்தலின் போது ரோமில் அவரை சிலுவையில் அறைய தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் என் ஆண்டவரைப் போல இறக்க நான் தகுதியற்றவன் என்று நினைத்ததால் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். மெதுவாக, வேதனையுடன், ஆனால் விசுவாசத்தை விடாமல் அவர் உயிர் துறந்தார். அடுத்ததாக அந்திரேயா, பேதுருவின் சகோதரன். அவர் அமைதியான, பணிவான மனிதர். முதலில் இயேசுவை தொடர்ந்து தன் சகோதரனை அவரிடம் கொண்டு வந்தவர் இவரே. அவர் யூதேயாவை தாண்டி கிரேக்கம் வரை சென்று சுவிசேஷம் அறிவித்தார். கிரீஸில் பாட்ராஸ் என்ற நகரத்தில் எக்ஸ் வடிவ சிலுவையில் அவரை கட்டி வைத்தனர். ஆணிகள் அடிக்காமல் கயிறுகளால் கட்டப்பட்டதால் மரணம் மெதுவாக வந்தது. அந்த நேரத்திலும் அவர் சிலுவையில் இருந்தபடியே இயேசுவை பற்றி போதித்துக் கொண்டே இருந்தார், கடைசி மூச்சு வரை. யாக்கோபு, செபதேயின் மகன், மூத்த யாக்கோபு என்று அழைக்கப்படுபவர், இயேசுவின் நெருங்கிய 3 சீடர்களில் ஒருவர். அவர் தீவிரமான குணம் கொண்டவர். எனவே இடியின் மகன் என்று அழைக்கப்பட்டார். கிபி 44ஆம் ஆண்டில் ஹேரோத் அகிரிப்பா அரசன் அவரை வாளால் அறுத்து கொன்றார். வேதாகமத்தில் நேரடியாக பதிவு செய்யப்பட்ட முதல் சீட இரத்த சாட்சி இவரே. யோவான், அன்பின் சீடன், இறுதி இரவு உணவு, சிலுவை, காலியான கல்லறை, எல்லாவற்றுக்கும் சாட்சியானவர். பின்னர் ஆழமான ஆன்மீக எழுத்துக்களை எழுதி அன்பு கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையம் என்பதை வலியுறுத்தினார். பாத்மோஸ் தீவிற்கு நாடு கடத்தப்பட்டு பல துன்பங்களை சந்தித்தாலும் மரபு சொல்லுவது அவர் முதிய வயதில் இயற்கையாக உயிர் துறந்த ஒரே சீடர். பிலிப்பு, நடைமுறை சிந்தனை கொண்டவர். ஆசிய மைனர் பகுதிகளில் எதிர்ப்புகளுக்கு இடையிலே சுவிசேஷம் அறிவித்தார். ஹீராபோலிஸ் நகரில் அவரை கொடூரமாக துன்புறுத்தி சில மரபுகளின்படி சிலுவையில் அறையப்பட்டதாகவும் சிலர் கல்லெறிந்து கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் அவர் சுவிசேஷத்திற்காக தனது உயிரை தியாகம் செய்தார். பர்த்தலோமியோ, நத்தனியேல் என்றும் அழைக்கப்படுபவர். முதலில் சந்தேகித்தாலும் பின்னர் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தார். அர்மீனியா பகுதிகளில் சுவிசேஷம் அறிவித்தபோது மிகவும் கொடூரமான துன்புறுத்தலுக்கு உள்ளானார். மரபு கூறுவது அவரது தோல் உயிருடன் இருக்கும்போதே உரித்தெடுக்கப்பட்டது, பின்னர் தலை அறுக்கப்பட்டது. அவரது மரணம் அசைக்க முடியாத விசுவாசத்தின் சின்னமாக நினைவு கூறப்படுகிறது. மத்தேயு, முன்பு வரி வசூலித்தவர், சமூகத்தால் வெறுக்கப்பட்டவர். ஆனால் இயேசுவின் அழைப்பால் மாற்றப்பட்டு மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினார். பின்னர் எத்தியோப்பியா அல்லது பெர்ஷியா பகுதிகளில் சுவிசேஷம் அறிவித்தபோது வாளால் கொல்லப்பட்டதாக பல மரபுகள் கூறுகின்றன. தோமா, சந்தேகித்தவர் என்று நினைவு கூறப்படுகிறார். ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தபின் என் ஆண்டவரும் என் தேவனும் என்று ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். பழமையான மரபுபடி அவர் இந்தியா வந்தார்.
இங்கு திருச்சபைகளை நிறுவினார். சென்னை அருகே பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது ஈட்டியால் குத்திக் கொல்லப்பட்டார். அவரது கல்லறை இன்றும் விசுவாசிகளின் யாத்திரை தலமாக உள்ளது. யாக்கோபு இளையவர் அமைதியான ஜெபமுள்ள மனிதர். எருசலேமில் ஆலயத்தின் உச்சியிலிருந்து தள்ளப்பட்டு பின்னர் கோலால் அடித்துக் கொல்லப்பட்டதாக பழைய வரலாறுகள் கூறுகின்றன. யூதா அல்லது தத்தேயு புதிய நேர்படாட்டில் உள்ள யூதா நிருபத்தின் ஆசிரியர். பெர்ஷியாவில் சுவிசேஷம் அறிவித்தபோது கோல் அல்லது கோடாரியால் தாக்கப்பட்டு இரத்த சாட்சியானார். சீமோன் செலோத் முன்பு ரோமர் ஆட்சிக்கு எதிரான தீவிர இயக்கத்தில் இருந்தவர். பின்னர் தனது தீவிரத்தை சுவிசேஷ சேவைக்கு திருப்பினார். எகிப்து மற்றும் பெர்ஷியா பகுதிகளில் சேவை செய்தபோது சில மரபுகளின்படி சிலுவையில் அறையப்பட்டார். மற்றவர்கள் அவர் இரண்டாக அறுக்கப்பட்டார் என்று கூறுகின்றனர். யூதாஸ் இஸ்கரியோது இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு துரோகம் செய்தவர். பின்னர் மனவேதனையில் வெள்ளிக்காசுகளை திருப்பிக் கொடுத்தாலும் நம்பிக்கை இழந்து தன் உயிரை தானே முடித்து கொண்டார். அவரது கதை எச்சரிக்கை, பேராசையும் ஹதாசையும் எவ்வளவு ஆபத்தானவை என்பதற்கான நினைவூட்டல். மத்தியாஸ் யூதாஸ் விடத்தை நிரப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அமைதியாக விசுவாசத்தில் நடந்தவர். எருசலேமில் கல்லெறிந்து பின்னர் தலையறுக்கப்பட்டது அல்லது சிலுவையில் அறையப்பட்டது என்று வேறு வேறு மரபுகள் கூறுகின்றன. பவுல் முன்பு சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர். தமஸ்கு வழியில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்தபின் வாழ்க்கை முழுவதும் மாறியது. ரோம பேரரசு முழுவதும் திருச்சபைகளை நிறுவி புதிய நேர்படாட்டின் பல நிருபங்களை எழுதினார். நீரோ பேரரசரின் காலத்தில் ரோம பிரஜை என்ற காரணத்தால் சிலுவையில் அறையப்படாமல் தலையறுக்கப்பட்டு இரத்த சாட்சியானார். இந்த சீடர்களில் சிலர் அமைதியாக திறந்தார்கள். பலர் கொடூரமான துன்பங்களை சந்தித்தார்கள். ஆனால் எல்லோருமே ஒரே செய்தியை எடுத்துச் சென்றார்கள்: இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்தவம் சுகத்தால் உருமாகவில்லை. துணிவு, தியாகம், உண்மைக்கு விசுவாசம் இவைகளால் கட்டப்பட்டது. இன்று 2000 ஆண்டுகள் கடந்தாலும் பேதுருவின் துணிவு, யோவானின் அன்பு, தோமாவின் தேடல், பவுலின் விடாமுயற்சி இவை இன்னும் நம்மை சவாலடுகின்றன. அன்புகளே, தேவன் சாதாரண மனிதர்களை பயன்படுத்தி அசாதாரண செயல்களை செய்கிறார் என்பதை அவர்களின் வாழ்க்கை நினைவு கூறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், இதை உற்சாகம் தேவைப்படும் ஒருவருடன் பகிரவும். அடுத்த வீடியோவில் வரலாற்றின் பக்கங்களில் மறைந்திருக்கும் இன்னும் ஆழமான உண்மைகளை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.